உடுமலை அருகே மதுக்கடை திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடுமலை அருகே உள்ள வாகத்தொழுவு ஊராட்சிக்குட்பட்ட வாவேலூர் கிராமத்தில் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் புதிதாக மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டதுடன் அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்றதால் பரபரப்பு நிலவியது. புதிதாக ஒரு டாஸ்மாக் கடை ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வேற ஒரு வகை இருந்து இங்க கொள்றதுக்கு முயற்சி பண்ணி இன்னைக்கு பொதுமக்களால் எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்கள் மறியல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு எத்தனை பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பல தடவை நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து இது வரைக்கும் இதோட 4வது போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தையும் மீறி ஒரு தனிநபர் திமுகவை சேர்ந்த ஒருத்தரோட நிலத்துக்கு அவர் கொண்டு வரவங்களுக்காக இத்தனை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால நாங்கள் இதை வர்றதுக்கு இல்லாமல் நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்து இதை நிறுத்தப்பட்டு நீங்கள் வழிவகுப்போம். இன்னைக்கு மதுக்கடை ஓப்பன் பண்றாங்க. இந்த மதுக்கடை ஓப்பன் பண்ணக்கூடாது. இங்க எங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நாளைக்கு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நாங்க வர முடியாது, குறுக்க வருவாங்க, இது பண்ண முடியாது, ஆக்சிடென்ட் ஆகு. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நாங்க எல்லாமே சாலையில இருக்கிறோம். எல்லாரும் எல்லா நேரத்துக்கும் இருக்க முடியுமா? இது இங்க ஓப்பன் பண்ணக்கூடாது. மதுக்கடைக்கு வரக்கூடாது.